ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மதுரை மாவட்டத்தை பற்றி பார்க்க போறோம். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் நம்ம 2 பகுதியாக பிரிச்சிருக்கோம். மதுரை மாவட்டம் பகுதி 1, மதுரை மாவட்டம் பகுதி 2. மதுரை மாவட்டம் பகுதி 1ல மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, சோழவந்தான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இந்த வேட்பாளர் யாரு வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது எந்த வேட்பாளர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது, அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல எஸ்ஆர் மூலமா எந்த அளவுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க, இதெல்லாம் அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் பகுதி 1 சட்டமன்ற தொகுதியில் மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு. ஸோ சட்டமன்ற தொகுதி மேலூர். 2016ஆம் ஆண்டு பெரிய புல்லான் என்ற செல்வம், இவரு அதிமுக சேர்ந்தவர், வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டும் செல்வம் அவர் தான் மீண்டும் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியில 6 முறை அதிமுகவும், 7 முறை காங்கிரசும், 1 முறை தமாக, 2 முறை திமுக வென்றுள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிகமாக உங்களுக்கு காங்கிரசும் அதிமுகவும் தான் தொடர்ந்து வென்றுள்ளது. இந்த தொகுதியில 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்த வாக்காளர்கள் 2,48,093 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராப்ட் படி தற்போது 2,20,931 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இதை கால்குலேட் பண்ணும்போது மேலூர் தொகுதியில் மட்டும் 27,100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 27,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த தொகுதியில நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் ரகுபதி மதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் டிஎம்கேல, முகமது யாசின் மேலூர் சேர்மன், இவங்க 2 பேரும் போட்டியிற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து காங்கிரஸ்ல டி ரவிச்சந்திரன் மதுரை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர், இவரும் போட்டி போடுறாங்க. ஏன்னா தொடர்ந்து அதிகமாக இந்த தொகுதியில காங்கிரஸ் வென்றிருக்குது, அதனால இவரும் ட்ரை பண்றாரு. ஏடிஎம்கேல பெரிய புலார் என்ற செல்லும் சிட்டிங் எம்எல்ஏ, தற்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ, அவரும் போட்டியிட முயற்சி பண்றார். அடுத்து தமிழரசன் எக்ஸ் எம்எல்ஏ, அவரும் போட்டி போட ட்ரை பண்றார். பிஜேபியில ராஜசிம்மன், அவரும் இந்த தொகுதியில போட்டி போறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா பிஜேபி அலைன்ஸ் இருக்கனால அவரும் ட்ரை பண்றாரு. பார்ப்போம் யாரு கிடைக்கணும். அடுத்து வாக்கு வங்கி முக்குளத்தோர், பட்டியலின சமூகத்தினர், முத்தரையர், யாதவர்கள், இஸ்லாமியர், வெள்ளாளர், செட்டியார், இவங்க எல்லாருமே இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க அதிகமா. இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளது. இன்னும் வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்க செய்யக்கூடிய பரப்புரைகள், பிரச்சாரத்தை பொறுத்து வெற்றி தோல்வி நிர்ணயமாகும். அடுத்த சட்டமன்ற தொகுதி மதுரை கிழக்கு. 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த பி மூர்த்தி வெற்றி பெற்றார். தற்போது 2026ஆம் ஆண்டு வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவா அதே மூர்த்தி இருக்கார். அமைச்சர் மூர்த்தி இப்போ தற்போது அங்கே சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். இந்த தொகுதியில சிபிஐஎம் 4 முறையும், அதிமுக 4 முறையும், திமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை சிபிஎம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அதே மாதிரி திமுகவும் ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால் வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றிக்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவு 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,79,612 வாக்குகள் இருந்தன. 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராப்ட் படி 3,16,225 வாக்குகள் தற்போது உள்ளன. எஸ்ஐஆர் படிவத்தின் மூலம் இந்த தொகுதியில் 33,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. 33,000க்கு மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கே மூர்த்தி, மறுபடியும் டிஎம்கே மூர்த்தி எம்எல்ஏ இருக்காரு, எம்எல்ஏ அமைச்சர், அவர் தான் மீண்டும் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஜேபியில் சுசீந்திரன், ஏடிஎம்கேல அட்வொகேட் கோபிநாதன், அட்வொகேட் ரமேஷ், இவங்க எல்லாருமே ராஜன் சிலப்பாவோட ஆதரவாளர். இவரு நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்ப்போம். வாக்கு வங்கி இந்த தொகுதியை பொறுத்தளவு பட்டியல் சமூகத்தினர் அதிகமாக இருக்காங்க. அதுக்கடுத்து யாதவர்கள் இருக்காங்க, முக்குளத்தோர் இருக்கிறாங்க, முத்திரை இருக்கிறாங்க. இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி சோழவந்தான். சோழவந்தான்ல 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த கி மாணிக்கம் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த ஆ வெங்கடேசன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். இந்த தொகுதியில அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், திமுக 5 முறையும் வென்றுள்ளது. அதிமுக 5 முறை வென்றுள்ளது, திமுகவும் 5 முறை வென்றுள்ளது.
காங்கிரஸ் 2 முறை வென்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இந்த தொகுதியில் 2,28,629 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது எஸ்ஆர் டிராப்ட் 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் படி 2,06,567 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இதன்படி சோழவந்தான் தொகுதியில் 22,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர் பட்டியல் மூலமா 22,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ வெங்கடேசன் இருக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. தமிழரசி எம்எல்ஏ மானாமரம் எம்எல்ஏ தமிழரசி அவங்களும் இந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேல கே மாணிக்கம் எக்ஸ் எம்எல்ஏ, கருப்பையா எக்ஸ் எம்எல்ஏ இவங்க 2 பேரும் போட்டி போட்டிருக்காங்க. யாருக்கு கிடைக்குன்னு பார்ப்போம். அடுத்து இந்த தொகுதியில வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், முக்குளத்தோர், தெலுங்கு மொழி பேசும் சமூகத்தினர், வெள்ளாளர், கவுண்டர் இவங்க எல்லாருமே இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு 2 பேருக்கும் அதிமுகவுக்கு சம போட்டியாக உள்ளது. வரக்கூடிய தேர்தலை பொறுத்தா இங்க யாரு வெற்றி பெற்றாலும் தெரியும். அடுத்த சட்டமன்ற தொகுதி மதுரை வடக்கு. விவி ராஜன் செல்லப்பா 2016ஆம் ஆண்டு விவி ராஜன் செல்லப்பா இதுதான் வெற்றி பெற்றார், அதிமுக சேர்ந்தவர். தற்போது 2021ஆம் ஆண்டு கோ தளபதி திமுக சேர்ந்தவர் தற்போது வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியில 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. 1 முறை திமுகவும் 2011, 2016 அதிமுக வென்றுள்ளது. 2 முறை அதிமுக, 1 முறை திமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,44,879 வாக்குகள் இருந்தன. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் படி 2,08,749 வாக்குகள் தற்போது உள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தளவு 36,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர் பட்டியல் படி உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கே கோ தளபதி எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவரு மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். காங்கிரஸ்ல கார்த்திகேயன் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல டாக்டர் சரவணன் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினர், முக்குளத்தோர், யாதவர்கள், வெள்ளாளர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சௌராஷ்டிரர், நாயுடு மக்கள் அதிகமா இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி மதுரை தெற்கு. 2016ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த எஸ் சரவணன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மதிமுகவை சேர்ந்த எம் பூமிநாதன் வெற்றி பெற்றுள்ளார். தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அவர்தான். இந்த தொகுதியில மதுரை தெற்கு தொகுதியில 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. 1 முறை சிபிஐஎம் வெற்றி பெற்றுள்ளது, 1 முறை அதிமுக, 1 முறை மதிமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இந்த தொகுதியில 2,24,114 வாக்குகள் இருந்தன. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் படி தற்போது 1,68,098 வாக்குகள் தற்போது உள்ளன. இந்த தொகுதியில மதுரை தெற்கு தொகுதியில எஸ்ஆர் டிராப்ட் படி மொத்தம் 56,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. 56,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள் மதிமுக பூமிநாதன் எம்எல்ஏ மறுபடியும் சீட் கேட்கிறாரு. டிஎம்கேல வேலுசாமி, முகேஷ் சர்மா போட்டியிட விரும்புகிறார்கள். பிஜேபியில ராமசீனிவாசன், மகாலட்சுமி போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல அண்ணாதுரை, சரவணன் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி சௌராஷ்டிரர், முக்குளத்தூர், செட்டியார், நாடார், கிறிஸ்துவர், இஸ்லாமியர் தான் இந்த தொகுதியில் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிமுக திமுக 2மே சமபலம் வாய்ந்ததாக உள்ளன. மேலும் தற்போதைய மதிமுக எம்எல்ஏ பூமிநாதன் அவர்களது செயல்பாடு குறைவாக உள்ளதால் இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு சற்று குறைவாகவே உள்ளது. இந்த வீடியோல நம்ம மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு இந்த தொகுதியில் உள்ள வேட்பாளர்கள் யாரு, ஆல்ரெடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, அடுத்து யாருக்கு உத்தேச பட்டியல் யாரா இருக்கிறாங்க, எஸ்ஆர் பட்டியல் மூலமா எத்தனை வாக்குகள் பாத்தீங்கன்னா நீக்கி இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து மதுரை பகுதி 2வது வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.